ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கண்களால் அதை உடுத்தி கொண்டு வரீங்க, கண்ணீரோடு வரீங்க, வேதனையோடு வரீங்க, பிரச்சனையோடு வரீங்க, கவலைகளோடு வரீங்க. நம்மளுக்கு பொடியாடை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கல்வியின் ஆடை, சந்தோஷத்தின் ஆடை, உற்சாகத்தின் ஆடை. இந்த வருஷம், இந்த நாள், ஒவ்வொரு நாளும் அந்த கண்ணீர், அந்த வேதனை, அதே பிரச்சனை தூக்கி போட்டு நியூ. என்ன சொல்லுது? 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 17, பழையெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதுசாச்சு, எல்லாம் புதுசாச்சு, பழசெல்லாம் படிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 5:17 இங்கிலீஷ், தெலுங்கு, சைனீஸ் இருந்தாலும் பரவாயில்ல. என்ன நடக்குது? என்ன சொல்ற ஆண்டவர்? எப்ப நான் ஏற்றுக்கொண்டனோ பழசெல்லாம் ஒழிஞ்சு போய். மற்றவங்க குத்தி காமிக்கலாம், மற்றவங்க சொல்லலாம், என்ன பாஸ்டருக்கு டைலாம் கட்டி வந்துருக்குன்னா, எனக்கு டைலாம் கட்டி பிரதமர் என்றார். வெரி சிம்பிள் பீப்புள். ஐ நாட் சர்வ் வித் சிம்பிள் பீப்புள். ஏசு சாதாரண மனிதர்கள் கொண்ட போய் எனக்கு உழைக்கிட்டேன் கோட்டு சுட்டா போடுறேன். சிம்பிள் மே பட் பார்த்து, ஓ நீ டியூட்டி வந்துருக்கு இல்லைங்க. ஐம் யோ பிரதர், ஐம் யோ பழசு என்ன ஜெயிச்சு போட்டுமா? ஓகே போட்டுமா? ஓகே. Remember this. New walk, new year, new month. Okay? One. நான் படிச்சு பிரசங்கம் போல ஒன்று படிச்சுக்க படிக்க எவ்வளோ இருக்கு. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாகிறான். எவன் புதிய சிருஷ்டியாகிறான்? கிறிஸ்துக்குள் இருந்தாதான். கிறிஸ்துவுக்கு இல்லை விடாது இல்லை என்கிறா படித்து நம்ம படிச்சது மறைத்திருந்து அவர் உன்னுடைய போட்டு எல்லாத்தையும் குழச்சி போட்டுட்டு அவர் பாயா பண்ணிட்டாரு. ரைட்? ஓகே. இப்போ என்ன புது சிருஷ்டியாக இருக்கிறோம். அப்போ பழைய பழசெல்லாம் வச்சிருக்கோம். ரைட்? ஒரு முடிவு எடுத்துவோம். அந்த பழைய துணிங்க, பழைய கண்கள், பழைய வத்தை, பழைய வத்தை அதெல்லாம் போட்டு விட்டுருக்கேன். சில சமயம் அப்படி ஸ்டெயினாக இருக்கும். சில சமயம் தூக்கி போட்டுருமா? ஓகே. ரெண்டாவது look at this. இது என்னது? தலைக்குள்ள இருக்கா? இருக்கா? 3 இருக்கா? ரைட்? நீங்க கையில் வச்சிருக்கீங்களே ஒரு பிரசாத், நீங்க எது பார்க்குறீங்களோ, பைபிள் பார்க்குறீங்களோ, எது பார்க்க எனக்கு தெரியாது. தயவுசெய்து நான் கேட்டுக்கிறேன், கும்பிட்டு கேட்டுக்கிறேன். சேர்த்து வரும்போது பிரசங்கம் பண்ணும்போது தயவு செய்து பைபிள் கொண்டு வாங்க. ஏனென்றால் நீங்கள் கைப்பற்றில் பார்க்கறது பைபிளா இல்லை வேற இன்னொன்று நீங்கள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் போய் வாசலில் உட்காந்து படியில் உட்காந்து நீங்கள் போய் என்ன பண்ணுறது கிடையாது. டோன்ட் டு தட். See the young people watching you. வருகின்ற சங்கதிக்கு என்னத்தை கட்டப்பாங்க, என்னன்னு சொல்லிக் கொடுக்கணும். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, நீங்கள் போய் அங்கே படியில் உட்காந்து ஐயோ பாட்டி டாக். ஓகே, அதை விட்டுருவோம். சரி, அந்த கைப்பற்றியில் யோர் டேக் ஆஃப் ஃபுல் வருதா? டேக் ஆஃப் ஃபுல் வருதா? யோர் ஃபோன் ஃபுல்னு வருதா? Erase it. The data full. Erase it immediately. Urgent.
வருது தானே, டேட்டாவில் வருது தானே, உங்கள் டேட்டா நடந்துடுச்சு, உங்கள் டேட்டா முடிய போகுது. ஓகே, எஸ்எஸ்டி. எஸ்எஸ்டி என்னது? உங்களை இருக்கின்ற கம்ப்யூட்டர் இருக்கின்ற டேட்டா எஸ்எஸ்டி இருக்கா இருக்கா? ஃபுல் ஆகிடுச்சு, காமிக்கும். நான் பெரிய போடுவாங்க, அது போட்டு பிறகு ஓகே டேட்டா ஃபுல் ரெடி, சேஞ்ச் நியூ டேட்டா. சில ஃபோன் வாங்குவீங்க, அது போட்டு இப்போ என்ன பார்க்கிறோம், முன்னே இருக்கும்போது இந்த இப்போது இது பார்க்குறாங்க 7 8 China அது இது அது பொருட்கள் பண்ணுறது 7 8 சரி. அது பண்ண பிறகு நம்ம பார்க்குறோம் இந்த ஃபோன் ஓல்டு மாடல் நியூ மாடல் வாங்கினா அப்போ பொருட்கள் நம்ம போட முடியாது. லோக்கேட்டட் தலை இருக்குது, தலைக்குள்ள மூளை இருக்குது, எப்படிபடியாக இருக்கலாம் எப்படிபடியாக இருக்கலாம். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து இந்த தலை பழசா போச்சு, 20 வயசாச்சு, இந்த மாடல் பழைய மாடல் மாற்ற சொல்லியிருப்பாரா? உன் டேட்டா ஃபுல்லாச்சு சொல்லியிருப்பாரா? சொல்லலையே. அவர் கேட்டது கொடுத்து சொல்லுவோமா? ஆண்டவரே how great you are, how great you are. எவ்வளவோ சிந்தை, எவ்வளவோ கவலை, எவ்வளவோ கண்ணீர், எவ்வளவோ நல்லா மூளைக்கு வருது. ஆண்டவரே, இது நீர் கொடுத்த மூளை, நீர் கொடுத்த சிந்தனை, உங்களுக்கு வேண்டாம் அது கவலைகள் சிந்தனைகள் தூக்கி போடுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை டியர் பிரதர்ஸ், புத்தாண்டில் செய்யப்பட்ட காரியம் 3 இருக்கு. வேண்டாம் சிந்திக்க வேண்டும். ஒரு நாள் பாடுபட்டாங்க, கடந்ததை நினைக்காதே, நடந்ததை நீ சிந்திக்காதே, அழைத்தவர் என்றும் என்ன அடுத்த கட்டம் நடத்துவார். உயர்த்தி 26 காட்டுவார். Amen. Amen. Okay, now we come to the why did God require blood? ஏன் நம்ம ஆண்டவருக்கு ரத்தம் தேவை? நம்ம பேர் சொல்லுவாங்க, உங்கள் ஆண்டவர் ரொம்ப ரத்த வெறி கொடுத்தவரு. கேள்விப்பட்டிருக்கா? நீ வெரி bloody like God. He kill people, kill the children, kill the pregnant women. யான் உங்களுடைய ஆண்டவர் எப்போ பார்த்தாலும் ரத்தம் ரத்தம் ரத்தபலி ரத்தபலி வேறு கூட ஜெனிசி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். இதை நீங்கள் டக்குன்னு வாசிச்சிங்கன்னாக்கா நம்ம டக்குன்னு போயிடலாம். ஓகே, வாசிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். சாகவே சாவாய். என்னாச்சு? புசிக்காம இருந்தானா? புசிக்காம இருந்தாரா? நம்ம ஐயா, நம்ம பெரியப்பா புசிச்சாரு. அப்ப என்ன ஆனது? அவர்கள் நன்மை தீமை அறிந்தது மட்டும் இல்லை, ஆண்டவருக்கு வரும் பொழுது ஆண்டவர் ஒரு மைக்கு தவிர கேட்குது. மைக்கு எங்க இருக்கு? அப்ப இந்த நன்மை தீமை அறிகின்ற கண்ணை புசிக்காதுப்பா, வேண்டாம், உனக்கு வேண்டாம். ஏன்னா அவன் பேசாம இருந்தாரா? நம்ம ஐயா பெரிய ஐயா ஆதம் ஐயா பெரியப்பா அந்த பெரியப்பா என்ன செஞ்சாரு? நம்ம பெரியம்மா சாப்பிட்டாங்க. பெரியம்மா சாப்பிட்டு பெரியப்பாட்ட கொடுத்தாங்க. பெரியப்பாவும் சாப்பிட்டாலும் டினாய் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அது கல்யாணம் பண்ணதான் தெரியும். ஓகே, அதனால அவரு புதிச்சு சாப்பிட்டாரு. சாப்பிட்ட பிறகு என்ன ஆனிச்சு? கண்கள் திறக்கப்பட்டது. ஓகே, அது வரைக்கும் அவங்க மாத்தா பூத்தாவா இருந்தாங்க.
அது தெய்வமே இருந்தாங்க தெரியும் தானே, ஆண்டவர் பார்த்தாங்க தானே, ஆண்டோட உருவானாங்க தானே, ஆண்டோட பேசுறாங்க தானே. அப்போ இதெல்லாம் கண்கள் திறக்கப்பட்டது. என்ன திறக்கப்பட்டதுனாக்கா, இந்த பிள்ளைங்களை பாருங்க, நம்ம கையில் இருக்கிற பிள்ளைங்க நீங்கள் எது கொடுத்தாலும் சாப்பிடுங்க, எது கொடுத்தாலும் அது புள்ள போட, இந்த மனு சொல்லுவாங்க புள்ள போட, எது இருந்தாலும் அது ஒரு கவுரு சுற்றியாக இருக்கும். சரி, அப்படிதான் வளர்ந்தாங்க. ஆனால் சாப்பிட்ட உடனே திறந்துருச்சு, கண்ணு திறந்தது. என்ன இருந்துச்சு? நான் நேக்கெட்டாக இருக்கிறேன், அவனுமா இருக்கிறேன். எஸ், ஆண்டவர் ஒன்று சொல்லலை. கைச்சி சார் நல்லா பார்க்குறீங்க வேறத்தை. ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை. இவங்களா போய் ஒழிச்சுக்கிட்டாங்க. ரைட், ஆண்டவர் ஒழுது பார்த்து அவர் வராருன்னு கேள்விப்பட்டு அவங்க வராருன்னு தெரிஞ்சு இவங்க என்ன செஞ்சாங்க? போய் ஹைட் பண்ணிட்டாங்க. ஹைட் பண்ணது மட்டுமல்ல, சொந்தமாக தெரியுதுங்க. ஆண்டவர் தெரியுது, இவங்களை சொல்லிக் கொடுக்கல. இவங்களே தைச்சுக்கிட்டாங்க. இலையில அவங்க ஆடி தைச்சு பண்ணிட்டு ஆட்டு வரட்டே எங்கடா இருக்கிற? அதான் என்ன இருக்கிற? ஏன் ஒழிகிற? நம்முடைய ஓன் பொழுத்தே சொல்கிறோம். ஓன் பொழுத்து நம்மளுக்கே நம்மளை நம்ம தெரியும். யார் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாரு? ஆண்டோடைய கருத்து. யூஸ் யுவர் செல்ஃப், டோன்ட் வரி அபௌட் அதர்ஸ். அது சொல்ற என்னப்பா சாப்பிட்டியா? அவன் சொல்றான், அப்படி அந்த கதையை விட்டுருவோம். ஆனால் ஆண்டவர் சரி இப்படி இருக்கணும் விட்டுறது தெரியுங்களா? என்ன செஞ்சாரு? அவங்களுக்கு ஒரு ஆடை கொடுத்தாரு. அப்படின்னாக்கா அந்த ஆடை, இந்த கோட், ஒரு மிருகத்திலிருந்து வந்த ஆடையாக காணப்படுகிறது. அப்ப ரத்த பலி அங்கேயே ஒரு மிருகத்தை கொன்று அந்த தோலை அவர்களுக்கு கொடுத்தினார். அன்பானவர்கள், அங்க எடுத்தவே இந்த பந்தி அந்த உறவை வீடுமாக, இந்த காவலன் வீடுமாக மனுஷன் தேவனோடு இணையத்தக்கதாக தான் அவர் நம்மளுக்காக பலியானார். சில சமயம் நீங்க நினைக்கலாம், சில இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, சோதோம் குமாரா கேள்விப்பட்டீங்களா? சில இடத்துல இருக்கு. இன்னொன்னு சவுல் ராஜாட்ட சொல்றாரு, எல்லாத்தையும் கொள்ளுடா. அது பச்சை குழந்தையானாலும் சரி, அது கருப்பணி பெண்ணா இருந்தாலும் சரி, ஆறு மாடான நம்ம கேட்கும் பொழுது, இழுக்கை கேட்கும் பொழுது, இவ்வளவு ஒரு கொடூரமான ஆண்டவரா? ரைட் ரைட், யாருமே வேற இந்த மாதிரி செய்யலையே. இன்னும் வாட் ஆக்சுவலி அப்ப ஆய்வு என்ன சொல்லுனாக்கா, ஏன் இந்த ஆண் பெண் பெண் மிருகங்களோடு இணைகின்ற வேண்டாம் நான் சொல்லிட்டு சட்டம் கொண்டு வராங்கிற அப்பயே அது இருந்திருக்காங்க. எங்க இருந்திருக்கு? அவங்களுடைய நாட்டில், பேபிலோனியருடைய நாட்டில் இது இருந்திருக்கு. இதான் அவங்களுடைய நாகரிகம். Relationship with the man to man, woman to woman, human with the animal. If they bring that kind of a thing, he's a holy God. You and me, பக்கத்துல பார்த்தவங்க, you are holy generation. You are holy generation. பரிசுத்த ஜாதி. நீங்களும் நானும் பரிசுத்த ஜாதி. அது ஆண்டு சொன்னாரு, அழிச்சுக்கலையா? வேண்டாம். அது கருவே இருக்கக்கூடாது. Because we don't bring anything and cling to the Lord. So அதனால்தான் தேவன் நமக்கு தேவனுடைய இந்த பந்தியில
அவர் ரத்தத்தை நமக்காக சிந்தி. லேவியராக பார்த்தீங்கன்னாக்கா லேவி 14:11 நாங்கள் படிப்போமா? இது ஓல்ட் டெஸ்டமென்ட். ஐ வாண்ட் டு பிரீச், ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபாலோ. லேவியராகவும் Book of Leviticus, chapter 17, Book of Leviticus, chapter 17, verse 11. மாமிசத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காகவும் பாவ நிவர்த்திக்காகவும் செய்யும்படிக்கு. அப்படின்னாக்கா உயிர் எங்க இருக்கிறது? ரத்தத்தில் இருக்கிறது. நம்முடைய மாமிச ரத்தத்தில் உயிர் இருக்கிறது. அது எதுக்கு கொடுக்க சொல்றாரு? மாமிசத்துக்கு மட்டுமல்ல, உங்களுடைய ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்க இந்த ரத்தத்தை, ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை பலியாக கொடுக்க வேண்டும். இந்த பலியை கொடுக்கறாங்க டு கவர், டு compensate, to repair, to satisfy, confessing the substitute animal without blemish. நம்முடைய பாவங்களை கழுவ, நம்முடைய காரியங்களை சரிக்கட்ட, நம்முடைய சரியாக நடத்த இந்த பலி கொடுக்க வேண்டியதாகும். அது சாதாரண பலி. ஏதோ இந்த நொண்டியும் இந்த சொல்லி பிடிச்சதும் இந்த கெழுதியும் இது பண்ண கொடுக்கூடாது. ஏப்பா வித்தவுட் பிளமிஷ், விதவுட் பிளமிஷ். அன்பானவர்களே, இது என்ன சொன்னாக்கா நம்ம செய்த பாவத்திற்காக யார் பலி கொடுக்குறாங்க? ஆட்டுக்குட்டி, ஒரு மிருகத்தை. ரைட் ரைட் ஆண்டு பார்க்குறாங்க. எவ்வளோ ஆடு வெட்டியிருப்பாங்க, எவ்வளவு கடியர்கள் வெட்டியிருப்பானுங்க, கூட்டா எவ்வளவு எவ்வளவு. அந்த அந்த பலிப்பெடுத்து போனாக்க எப்படி இருக்கும்? ஒரு ரத்தம் sacrifice everybody. But the millions of people, millions of Jews, they go, they have sacrifice. That's why நீங்கள் அந்த ஆடுகளை கொண்டு வரும் பொழுது அந்த ஆடுகள் மேலே உங்களை கரங்களை வச்சு நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய பாவங்களுக்காக ஜபிக்கும் போது அந்த பாவங்கள் அந்த ஆட்டுக்குட்டி மேலே ஒவ்வொரு வருஷமும் பப்ளிக். அம்பானவர்களே, ஆண்டவர் நமக்காக நம்முடைய பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அவர் தாமே தன்னை கொடுத்தார். போதும். அதனால பெரிய படிச்சிங்க, லேபரம் படிங்க, என்னாம் படிங்க, ரீட்டர் எவட்டிக்கல் நம்பர் February 10 படிங்க. டக்குனு போயிடுவோம். புக் ஆஃப் ஹீப்ரூஸ் அல்லாமலும் காலைனாக்கா அந்த காலைனாக்கா இந்த வெள்ளாட்டுக்கடா மாட்டாதே. அப்ப நாங்க எது நிறுத்தி செய்யும்? படிங்க. சர்வான தகன பலிகளும்
சர்வாங்க பலிகளும் உங்களுக்கு பிரியமானதல்ல என்று. அப்பொழுது நான் தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேற்சொல்லியபடி பலியையும் காணிக்கைகளையும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீ விரும்பவில்லை, அவைகள் உமக்கு பிரியமானதல்ல என்று சொன்ன பின்பு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். முதலாவது நீக்கி போட்ட என்னாச்சு? ஊசி இல்லை, காலமாடு இல்லை, எந்த ஒரு ரத்தமும் கழுவ முடியாது, அவர் விருப்பமும் இல்லை. அதனால தேவன் தாமை இறங்கி வந்து நான் உங்களுக்காக பலியாகிறேன். I am here to die for you. அதுக்காக தான் நம்ம இந்த காளை கொண்டு வரதில்லை, கோழி கொண்டு வரதில்லை, ஆடு கொண்டு வரதில்லை, மாடு கொண்டு வரதில்லை. ஏனென்றால் இயேசு தாமே நமக்காக. நீங்கள் போயிங்க, சில இடங்களில் போயிங்க, எல்லாருக்கும் பலி கொடுப்பானுங்க, கிடா விட்டுவானுங்க, கோழி வெட்டுவாங்க. இது சில இடத்துல பார்த்தவங்க இல்லை வெட்டுவாங்க. என்ன வெட்டுவாங்கன்னாக்கா எலும்பிகை வெட்டி அதை வெட்டுவாங்க, குங்குமத்தை குத்தி எரிவாங்க. அது வழி அவங்க. ஸோ ஆகினால நீங்கள் எல்லாம் செஞ்சீங்களா? செஞ்சு வரீங்களா? அப்படியே எப்படி 10:1 படித்திருக்கேன். இப்போ நியாயப்பிரமாணது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் எல்லாம் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்துகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. அப்புறம் பூர்ணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டு என்று உணர்ந்து மனசாட்சி அவர்கள் இல்லாது இருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? என்ன சொல்வது? வேதம் நம்ம கொடுக்கின்ற பலி பூர்ணமா ஆகாது. For sees the law as but a shadow of the good things to come instead of the true form of these realities. It can never, by the same sacrifices that are continually offered every year, make perfect those who draw near. Otherwise, could they not have ceased to be offered, since the worshippers, having once been cleansed, could no longer have made consciousness of sin? அடுத்த ஒரு தரம் நம்ம கொடுக்கணும். அது இல்லை, அது ஒரு நிழல் தான். ஷேடோ. Jesus came and died for our sins. And I can get Jesus came and died, not some of the good days, not because the day is a நல்ல காலம், நாவு காலம், நல்ல நைட் இல்லைங்க. பஸ்கா பண்டிகை பாஸ் ஓவர் கடந்து வந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த பஸ்கா நாளில் தான் இயேசுவானவர் பலியாடி. Not any day, no, any year, no, not any new year, not the first day. ஏனென்றால் அன்னைக்கு தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி வெட்டப்பட்டது. ஒவ்வொரு யூதனுடைய வீட்டிலும் உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஏதோ ஒரு நாள் கொடுக்கல. He gave us the right time, right place, right sacrifice. சேதம் இல்லாமல் குற்றம் இல்லாத ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக மரித்தார். பாவமே அறியாது. இப்போ ஆட்டுக்குட்டி நாள் தேர்ந்தெடுத்து கொண்டு வருவாங்க. நல்ல நல்ல இளம் குட்டியாக இருக்கு.
நீங்கள் எத்தனை பேர் இந்த குர்பான் பண்ணுற பார்த்துருக்கீங்க? குர்பான் அஜி பண்ண எப்படி இந்த ஆடுகளை பார்த்துருக்கீங்களா? கொள்ளு இருக்கும். இன்னொரு ஆடு தான் கொடுக்கணும். 33 வயசு பையன் எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்? யூதர், ஒரு பாவமும் தெரியாது, நல்ல தேவனுக்காக வாழ்க்கைக்காக எப்படி இருப்பான்? எப்படி இருப்பார் ஆண்டவர்? ஐயோ 7 வயதில் ஐயோ இப்படி நல்லா இருக்காரு, இப்போ போய் மறிக்கிறாங்க. ஐயா மாணவர்களே, சரியான வயதில் ஆண்டவர் 9-12 முடிக்க போகிறார். எபிரேயர் 9:12 வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, நம்முடைய சொந்த இரத்தத்தினால் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில், காளை வெள்ளையாட்டுக்கடா இவைகளை இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரையின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாக்கும்படி பரிசுத்தமாக்கப்படுவதுமான நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தமக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியை கலர ஓகே எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா அல்லேலூயா. யார் உங்களுக்காக மரித்தார்? யார் உங்களுக்காக பவுலுக்காக மரித்தாரு? ரொம்ப அழகாக போட்டிருக்கிறதுக்கு வெரி நைஸ்லி போட்டு. So my dear brother, the point that in our study says that and that in for it the blood of the goat and the bull and the sprinkling of defiled person with the ashes of heifer sanctified for the purification of the flesh. How much more will the blood of Christ? How much more the blood of Jesus Christ? எவ்வளவாக தேவனுடைய ரத்தம் உங்களை சுத்திகரிக்கும். எவ்வளவா நம்ம நம்புறோம். இது கொடுத்தா, இந்த காவை கொடுத்தா, இதை செய்தா, my dear sisters, நித்தியம் கொடுத்துருக்கா, திரும்பியும் இன்னொரு கடா கொடுத்து சொல்லுவோம். இன்னைக்கு ஆண்ட சொல்றாரு, நான் பலியாக one for all, I sacrifice. No more bull, no more goat, no more sheep. I die. ஆண்டவர் ஏன் ரத்தம் தேவைப்படுது? ஏன் ரத்தம் தேவைப்படுது? ஏனென்றால் மனுஷனுடைய ஜீவன் ஆத்துமா ரத்தத்தினால் ஜீவிக்கிறார். எங்களுடைய ஜீவனுக்கு பதிலாக நீருடைய ஜீவனை தந்து எங்களுடைய ரத்தத்துக்கு பதிலாக உங்களுடைய ரத்தத்தை சிந்தினேன். ஆட்டுக்கிடாமல் ரத்தமோ, கிடேரின் ரத்தமோ, ஒரு கோழின் ரத்தமோ, ஒரு மிருகத்தின் ரத்தமோ எங்களை சுத்திகரிக்க ஆண்டவரே, அதுக்கு ஆண்டவர் அதிகாரம் இல்லை, அதுக்கு பலனும் இல்லை. இன்றைக்கு ஆண்டவரே, ஏன் ரத்தம் தேவை? ஏன் ரத்தம் தேவை? ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எந்த ரத்தமும் அல்லேலூயா எல்லாமே குற்றம் உள்ளது, அறிவு உள்ளது. குற்றமில்லாத மாசற்ற ரத்தம். உன்னையும் இனி 1 பேதுரு 1:18-19 வாசித்து முடிப்போம். நான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது முதலாக வேதத்தை வாசித்திருந்தேன். இந்த வசனம் தான் 1 பேதுரு 1:18-19 வசனம் என்ன சொல்லுது? உங்கள் முன்னோர்களால்
என்ன பாரம்பரியமாக சொல்லிட்டு வந்தாங்க? பாரம்பரியமாய் our ancestors, our forefathers, what they did, let's recall. நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை அல்ல, அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் நீக்கப்படாமல் கேட்டீங்க. நீங்க உங்களுடைய வெள்ளி, பொண்ணு, தங்கம், வைடூரியம் கொண்டு போய் போடலாம், கல்லால உண்டி இல்லை, உங்களை ரசிக்கணும். அதாங்க முன்னோர சொல்லி கொடுத்தாங்க நம்மளுக்கு. ரைட், ஓகே. குற்றமில்லாத குற்றமில்லாமல் மாசற்ற ஆட்டுக்குட்டியானவுடைய is a ritual, is a available. ரத்தத்தினாலே நீக்கப்பட்டீர்கள். இந்த வசனம் தான் சொன்னாரு. பைபிள் வாசிச்சில்லை, பைபிள் படிக்க கொஞ்சம் திக்கி படிப்பேன், இந்த டூப்ளிகேட் இங்கிலீஷு. அந்த வசனம் அன்டில் தான் எனக்கு தப்பா புரிஞ்சா எனக்கு தெரியும். அப்ப நம்ம முன்னோர்களால அந்த ரத்தம் இல்லை, பணமும் இல்லை, பொக்கிஷம் இல்லை, அந்தஸ்து இல்லை. அதனாலதான் நீங்க நம்ம சாப்பிடும் போது உங்களுக்கு ஒரு அப்பா எனக்கு ஒரு அப்பா கொடுக்கல, உங்களுக்கு ஒரு பந்தி எனக்கு ஒரு பந்தி இல்லை, எல்லாம் ஒரே அப்பத்தை பிச்சு தின்னல. நீ வேற ஜாதி, இது தொடாத, இது வேற பாத்திரம், இது உன்னோட ஜாதி இல்லை, இது என்னோட ஜாதி இல்லை. அதெல்லாம் நம்ம ஒரே ஒரு நல்ல ஜெனரேஷன்லாம் பாவ ஜாதி. We all want caste. What caste? Sinners. That is our title. ஆண்டவரே நன்றி சொல்லுகிறேன். ஏன் ரத்தம் தேவை? Why need blood?